நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் 10ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான தினம், உலக தற்கொலை தடுப்பு தினம். இந்த தினம் என்பது இன்றைக்கு உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. தற்கொலை என்பது மனித வாழ்க்கையின் மிக அவலமான ஒரு தருணம். இன்னும் சொல்லப்போனால் தற்கொலை செய்து கொள்பவர்களை காட்டிலும் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் வாழ்நாள் முழுக்க அடையக்கூடிய துயரம் என்பது சொல்லி மாளாது. தன்னைத்தானே மாய்த்து கொள்பவர்கள், ஒரு சிறிய பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொண்டது அல்லது ஒரு பெரிய பிரச்சனையை தற்கொலையின் மூலமாக தவிர்த்து விடலாம் என்று இந்த நோய் முடிவை நோக்கி போகிறவர்கள், அவர்கள் தங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு ஆறாத ஒரு காயத்தை விட்டு செல்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. உலகம் முழுக்க தற்கொலைகள், பல்லாயிரக்கணக்கானோர் தற்கொலை செய்து கொண்டு இறப்பது என்பது இன்றைக்கும் அன்றாட நடவடிக்கையாக இருக்கிறது. புள்ளி விவரங்கள் மிகவும் அதிர்ச்சி ஊட்டுகின்றன. அதாவது தற்கொலை செய்து கொண்டு இறப்பவர்களை பற்றி அந்த டேட்டா, அந்த எண்ணிக்கையை பார்க்கிற போது, ஒரு மிகப்பெரிய போர்கள் நடக்கிற போது கூட அவ்வளவு பேர் இறப்பது கிடையாது. ஒரு போரை விட அதிக எண்ணிக்கையில் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலையின் மூலமாக இறக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது ஒரு கொள்ளை நோயை விட அதிகமான பேர் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தின் மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய கொள்ளை நோய் தற்கொலை மனோபாவம் என்று தான் தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள், இவர்களா இந்த முடிவை எடுத்தார்கள் என்று நாம் அதிர்ந்து போகக்கூடிய அளவில் இந்த முடிவை எடுப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையில் நாம் எல்லாம் கற்பனை செய்ய முடியாத கஷ்டங்களை கூட தாங்கிக் கொண்டு, உடல் ரீதியான துயரங்கள், மன ரீதியான துயரங்கள், பொருளாதார ரீதியான துயரங்கள், இது எல்லாவற்றையுமே தாங்கிக் கொண்டு உயிர் வாழ்தலை, அந்த அற்புதத்தை தொடர்ந்து நீட்டித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இங்கே இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தற்கொலை என்கிற அந்த கொடூரமான அந்த முடிவை சட்டென மனம் போன போக்கில் மிக எளிதில் எடுத்துவிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? தற்கொலை என்கிற அந்த மாபெரும் துயரத்தை நோக்கி மனிதர்கள் ஏன் செல்கிறார்கள்? இதற்கு எதிரான போராட்டம் என்பது இடையறாமல் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. மருத்துவர்கள் போராடுகிறார்கள், சமூகவியலாளர்கள் போராடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சமூகத்தின் பல்வேறு மட்டங்களில் இதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்ச்சி என்பது தொடர்ந்து ஏற்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக தற்கொலை தடுப்பு தினத்தில் இந்த தற்கொலையை தடுத்து நிறுத்துவது, உலகத்தில் பல காரணங்களுக்காக மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, அதே போல் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், அப்புறம் இன்னும் பல சமயங்களில் புறக்கணிப்பு, இப்படி பல காரணங்களுக்காக தனிமையுணர்ச்சி, இதிலும் இளைஞர்களுடைய தற்கொலை எண்ணிக்கை என்பது பெருமளவில் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம் குறித்த நிச்சயமின்மை, நிகழ்காலத்தை எதிர்கொள்ள முடியாத பலவீனம், இப்படி பல காரணங்களுக்காக இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் தற்கொலை எண்ணத்திற்கு வெளியே பார்க்கிற போதுதான் இந்த உலகம் எவ்வளவு பெரியது என்று தெரியும், வாழ்வதற்காக எத்தனை பாதைகள் திறந்து கிடக்கின்றன என்று தெரியும். ஒரு பிரச்சனையை நோக்கி நம்முடைய மனதை குவித்து வைத்து கொண்டு அந்த பிரச்சனை தான் உலகம் என்று நாம் நினைக்கிற போது நாம் தற்கொலையை நோக்கி தூண்டப்படுகிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. மாறாக தற்கொலை என்பது ஒரு தப்பித்தல். அந்த தப்பித்தலுக்காகத்தான் பல பேர் அந்த ஒரு நெருப்பை நோக்கி செல்கிற விட்டில் பூச்சிகளைப் போல செல்கிறார்கள். எல்லாவற்றையும் விட வாழ்வு மகத்தானது, எல்லாவற்றையும் விட வாழ்வு உன்னதமானது. ஒரே ஒரு முறை கிடைக்கக்கூடிய உயிர் வாழ்க்கை என்னும் பரிசு, அந்த பரிசை நாம் போகிற போக்கில் தூக்கி எறிகிறோம் என்பது நம்முடைய மூடத்தனங்களிலெல்லாம் மிகப்பெரிய மூடத்தனம். தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு, அந்த இயல்பு கொண்டவர்களுக்கு கரம் கொடுங்கள், அவர்களை ஆதரியுங்கள். உங்களுடைய ஒரு சிறிய ஆதரவினால் கூட அவர்கள் அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட முடியும். தற்கொலை எண்ணம் கொண்டவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். அவர்களை பற்றி கொள்வதற்கு உங்கள் கரங்களை நீட்டுங்கள் என்பதுதான் இந்த உலக தற்கொலை தடுப்பு தினத்தில் உங்களிடம் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் சமூக வலைத்தளத்தில் ஒரு சின்ன துண்டறிக்கையை நான் பார்த்தேன். அது இன்னமும் முடிவாகி எந்த இடம், எந்த நாள் என்று அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அந்த துண்டறிக்கை ஒரு கருத்தரங்கத்துக்கான அறிவிப்பு. அது என்ன சொல்லுகிறது என்றால், தமிழ்நாட்டின் உள் இட ஒதுக்கீட்டுக்கு எதிராக அந்த கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்கிறது.
உள் இடஒதுக்கீடு என்பதே சற்று சரியான சொல் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், அது இன்டர்னல் ரிசர்வேஷன் அல்ல, அது ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன். இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. உள் ஒதுக்கீடு வேறு, முன் உரிமை தரப்படுகிற இடஒதுக்கீடு வேறு. அதாவது இன்னமும் வெளிப்படையாக சொன்னால் பட்டியலின மக்களில் அருந்ததியர்களுக்கு மட்டும் 3 விழுக்காடு தனியாக ஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது. அது முன்னுரிமை ஒதுக்கீடு தான். அதாவது அருந்ததியர்கள் வந்தால் அவர்களுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்கப்படும், இல்லையானால் பிறருக்கு சென்று சேரும். இதனை எதிர்த்துத்தான் இவர்கள் கூட்டம் நடத்துகிறார்கள். தமிழ்நாடு அரசு மிக கவனமாக நிறைவேற்றிய இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் வரையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதனை எதிர்த்து கூட்டம் போடுகிற போது என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், எங்கே நடக்கிறது என்பதை அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தலைநகரம் மெட்ராஸில் என்று எழுதுகிறார்கள். படிக்கிற போது எனக்கு வியப்பாக இருந்தது. மெட்ராஸ் என்கிற சொல் இன்றைய தலைமுறையினர் மறந்து போய்விட்டது. சில இடங்களில் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று இருக்கிறது. இப்படி சில இடங்களில் இருந்தாலும் அது 1996 ஆண்டே சென்னை என்று மாற்றப்பட்டு விட்டது. நீங்கள் இன்னமும் சென்னை ராஜ்யம் என்று சொல்லலாமா? அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி மாற்றிவிட்டார். அது அவருடைய காலத்திலேயே நடந்தது. அதைப்போல தலைவர் கலைஞர் அவர்கள் 96 ஜூலை மாதம் 17ஆம் தேதி சட்டமன்றத்திலே அறிவித்தார், இனிமேல் இது மெட்ராஸ் இல்லை, இது சென்னை. எந்த மொழியில் எழுதினாலும் சென்னை என்று எழுத வேண்டும். அது முதன்மையானது. தமிழில் சென்னை என்று எழுதிவிட்டு ஆங்கிலத்திலே மெட்ராஸ் என்று எழுதக்கூடாது. எந்த மொழியில் எழுதினாலும் சென்னை என்று எழுத வேண்டும் என்று அமைச்சர் தமிழ் குடிமகன் அதை முன்மொழிந்தார். முதலமைச்சரினுடைய தீர்மானம் என்று சொன்னார். அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது இந்தியாவிலேயே சென்னையிலே மட்டும்தான் நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. நமக்கு முன்பாகவே நாம் 96 பெயர் மாற்றினோம். அதற்கு முன்பாகவே மராத்திய அரசு பம்பாய் என்கிற பெயரை மும்பை என்று மாற்றிவிட்டது. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மும்பை தான் தெரியும். ஆனால் என்னை போன்றவர்கள் முன்பெல்லாம் பம்பாய் என்று தான் சொல்லியிருக்கிறோம். 95லேயே பம்பாய் மும்பை ஆயிற்று. 96 மெட்ராஸ் சென்னை ஆயிற்று. அதே போல் 2000ஆவது ஆண்டில் மேற்கு வங்கத்தின் தலைநகர் கல்கத்தா என்பது கொல்கத்தா என்று மாற்றப்பட்டது. இப்படி பெயர்கள் மாற்றப்படுவது அடிப்படையாக அந்த மண்ணின் உணர்வை வெளிப்படுத்துவதற்காகத்தான். ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற போது அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள், தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதால் என்ன லாபம் வந்துவிடப் போகிறது என்று. அண்ணா மிக அருமையாக அதற்கு விடை சொன்னார், ஓர் அரசு என்பது லாப நட்ட கணக்கையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வட்டிக்கடை இல்லை. இது இந்த உணர்வை வெளிப்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்த எடுத்துக்காட்டையும் அண்ணா சொன்னார். சைனா பஜார் என்று இருப்பதை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அங்காடி என்று மாற்றினோமே, அதில் என்ன லாபம் வந்தது? நமக்கு லாபத்துக்காக மாற்றவில்லை. நம் ஊரில், நம் நாட்டில், நம் தெருவில் இருக்கிற ஒரு இடத்திற்கு பெயரை சைனா பஜார் என்று ஏன் வைத்து கொண்டிருக்க வேண்டும்? அது இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவரின் பெயரில் இருக்கட்டுமே என்று தானே சுபாஷ் சந்திரபோஸ் அங்காடி என்று மாற்றினோம். எனவே அப்படி ஒரு இடத்தின் பெயரை இந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில் எத்தனை தெருக்களின் பெயர்கள், எத்தனை ஊர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அப்படி சென்னை என்று மாற்றி எவ்வளவு காலம் ஆயிற்று? ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஆகப்போகின்றன. 28 ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றப்பட்ட பெயரை இன்னமும் சிலர் மெட்ராஸ் என்று எழுதுகிறார்கள் என்றால் திமுக அரசு செய்த எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாகத்தான் அது இருக்கிறது. எத்தனை முறை எத்தனை பேர் சொன்னாலும் இது தமிழ்நாடு என்றும் சென்னை என்றும் தான் இந்த நாட்டில் வழங்கப்படும். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது. இதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்டரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை சுழற்றி டயல் பண்ணணும்.
அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடமானதான். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா அவங்க ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, எதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டுருக்காங்க. அது லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 or 5 ஒரு முறை அவங்க திரும்பி ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வாழ்க்கை பூரா அது பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் எவ்ரி இண்டிவிஜுவல், இது 1940 ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை.
அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.